இன்னைக்கான வீடியோவில் நம்ம வெளியே ஆர்ட் ஒரு ஆர்ட் ஃபிலிம் ஆர்ட் பிக்சரை ட்ரான்ஸ்ஃபார்ம் டு ரியல் லைஃப். அதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஆர்ட் வரைகிறாங்க. அதில் இதே மாதிரி ஒரு அனிமல் இதை ரியல் வேர்ல்டில் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணி அப்படி இந்த ஆர்ட்டு இப்போ அப்படியே ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகி ரியல் வேர்ல்டில் மாற்றுற மாதிரி ஆர்ட் ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் இதை எப்படி கிரியேட் பண்ணுறது பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதை 100% ஃப்ரீ டூல் யூஸ் பண்ணி கூகுள் ஃபோ அண்டு சாட் ஜிபிடி அது ரெண்டாக மட்டும் யூஸ் பண்ணி இதேமாரி புது புது பிக்சர் ஐடியா ஜெனரேட் பண்ணி வீடியோ ஜெனரேட் பண்ணப்போம். இதேமாரி ஃபஸ்ட்டு பிக்சர் அப்புறம் ஆர்ட்டு ட்ரான்ஸ்ஃபார்ம் டு ரியல் லைஃப். இதேமாதிரி நீங்கள் இதை ஷார்ட்ஸாக அப்லோட் பண்ணலாம். அதேமாதிரி இன்ஸ்டாகிராம்லேயே அப்லோட் பண்ணலாம். இதேமாரி நிறையா அப்லோட் பண்ணி இதேமாதிரி யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க இந்த வீடியோவில் போகிறோம். இன்னைக்கான வீடியோக்களை போகிறதுக்கு முன்னாடி இதான் நம்மளுடைய ஏஎல்ஜே டெக் சேனல். இதில் ஏஐ சம்மந்தமான வீடியோ, யூடியூப் சேனல் சம்மந்தமான வீடியோ, அனிமேஷன், யூடியூப் க்ரோத்து, ஏஐ யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணுறது சம்மந்தமான வீடியோஸ் நிறைய அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். இதை பார்த்துருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். இதில் நம்ம ஒவ்வொரு ஃப்ரீ டூல்ஸ் யூஸ் பண்ணி எப்படியும் ஏஐ யூஸ் பண்ணி வீடியோஸ் கிரியேட் பண்ணலாம், புது புது ப்ராம்ப்ட் யூஸ் பண்ணி பண்ணலாங்கிற மாதிரி டீட்டெயிலாக வெளியில் பார்க்கலாம். இதுதான் இந்த ஆர்ட் டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கான ப்ராம்ப்ட். இந்த ப்ராம்ப்ட் இந்த ஒரு ப்ராம்ப்டை மட்டும் யூஸ் பண்ணி நம்ம 10 ஐடியா ஜெனரேட் பண்ண போகிறோம். அந்த இது உங்களுக்கு சூட்டபிள் இல்லைன்னா இன்னும் அதேமாதிரி அடுத்த ஒரு 10 ஐடியா ஜெனரேட் பண்ணுங்கள். இப்போ இதே மாதிரி சார்ஜ் ஜிபிடி ஃப்ரீயாக கூட முடியுங்க. அது 10 ஐடியா ஜெனரேட் பண்ணிவிட்டு அதில் நம்பர் கொடுத்தீங்கன்னா அதுக்கான ப்ராம்ப்ட் வரும். ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டெப் 1 ஸ்டெப் 2 வரும். ஸ்டெப் 1ல் உள்ள ப்ராம்ப்டை அப்படியே காப்பி பண்ணி மவுஸ் ஃபோனில் கொடுத்து வீடியோ கிரியேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆர்ட் கிரியேட் ஆகும். செகண்ட் ப்ராம்ப்டை கொடுத்தீங்கன்னா அந்த ஆர்ட் அப்படி ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகி ரியல் லைஃப்பில் போகிற மாதிரி கிரியேட் ஆகும். ரெண்டுமே ஃப்ரீ தான். கூகுள் ஃபோனில் டெய்லி 50 கிரெடிட் கொடுத்தாங்க, அதை யூஸ் பண்ணிக்கலாம். சார்ஜ் ஜிபிடி 100% ஃப்ரீ. இப்போ இந்த ப்ராம்ப்டை யூஸ் பண்ணி பண்ணுவோம். இந்த ப்ராம்ப்ட் வேணுங்கிறவங்க கமெண்டில் ப்ராம்ப்ட் கொடுங்க, நான் ப்ராம்ப்டை அப்லோட் பண்ணிடுவோம். இதுதான் ப்ராம்ப்டை நம்ம இதேமாதிரி காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுவோம். ப்ராம்ப்ட் வேணுங்கிறவங்க கமெண்டில் ப்ராம்ப்ட் கேட்குங்க. ப்ராம்ப்ட் நான் வேர்டில் அப்லோட் பண்ணிவிடுறேன். இதான் ப்ராம்ப்ட். இதில் 10 ஐடியா ஜெனரேட் ஆகணும். இப்போ இதில் ப்ராம்ப்ட் என்ட்ரு பண்ணுவோம். ப்ராம்ப்ட் என்ட்ரு பண்ணோம்னா 10 ஐடியாஸ் வரும். அந்த ஐடியாஸ் உங்களுக்கு சூட்டபிள் இல்லைன்னா மோர்னு கொடுத்தீங்கன்னா இன்னொரு 10 ஐடியாஸ் வரும். அந்த நம்பர் கொடுத்தீங்கன்னா போதும். உங்களுக்கு ஸ்டெப் 1 ஸ்டெப் 2 பார்ட் 1 பார்ட் 2 வந்துடும். ஸ்டெப் 1 இமேஜ் ஆர்ட் கிரியேட் பண்ணுறது. ஸ்டெப் 2 அந்த ஆர்ட் ரியல் வேர்ல்டில் வர்றது. போயிருக்கா நெக்ஸ்ட் வேஸ்ட் நோ டைம். எலிஃபண்ட் ஃபேமிலி ஆப்ரிக்கன் சன்செட். இப்போ மோர்னு கொடுப்போம். இப்போ அடுத்து இன்னொரு 10 ஜெனரேட் ஆகிருக்கு. இன்னொரு 10ல் நம்ம என்ன எடுத்துக்கோம்னா இது எடுத்துப்போம். 10 நம்பர் 10 இதை கொடுப்போம். 10 இதை கொடுத்தோம்னா இப்போ நமக்கு ப்ராம்ப்ட் ஜெனரேட் ஆகிரும். இதே மாதிரி ஜெனரேட் ஆகணும்னா கூகுள் ஃபோ ஓப்பன் பண்ணிங்க. கூகுள் ஃபோ ஓப்பன் பண்ணிவிட்டு நான் வந்துருச்சா. இதான் ஃபஸ்ட்டு ப்ராம்ப்ட் இதே மாதிரி உங்களுக்கு ஆர்ட் கிரியேட் ஆகும். செகண்ட் ப்ராம்ப்ட் இந்த பார்ட் 1 இதை கான்செப்ட் கொடுத்துருக்காங்க. இது பார்ட் 1 இதை அப்படியே காப்பி பண்ணிக்கணும். ரெண்டாவது பார்ட் 2
இது வந்து பார்ட் டூ வந்து அந்த பெயிண்டிங் ஃபர்ஸ்ட் வந்து பெயிண்டிங் கிரியேட் ஆகும். ரெண்டாவது பெயிண்டிங் வந்து ரியல் வேர்ல்ட் லைஃப்ல ஆக்டிவ் வந்து அனிமேட் ஆகி வீடியோ கிரியேட் ஆகும். ரெண்டாவது இப்போ கூகுள் ஃப்ளோ ஓப்பன் பண்ணிக்குவோம். இதை மட்டும் தான் காப்பி பண்ணுவோம். நம்ம கூகுள் ஃப்ளோ ஓப்பன் பண்ணிக்குவோம். இதே மாதிரி கூகுள் ஃப்ளோ போய் ஒரு ஜிமெயில் அக்கௌண்ட் வந்து கூகுள் ஃப்ளோவை கிரியேட் பண்ணிக்க. இதில் பார்த்தீங்கன்னா 50 கூகுள் ஃப்ளோ கிரியேட் வந்து இருக்கும், கிரெடிட் வந்து இருக்கும். இப்போ இதில் போய் நியூ ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணிக்கலாம். நியூ ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணுவேன். நியூ ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணிவிட்டு செட்டிங்ஸில் போயிட்டு வீடியோஸில் வந்து செட்டிங்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணிக்கணும். செட்டிங்ஸ் வந்து நியூ ப்ராஜெக்டில் போய்க்கிட்டேன். இதில் வந்து இதே வந்து இமேஜ்னா இமேஜ் X1 நமக்கு வந்து வீடியோ முக்கியம். வீடியோ வந்து 9:60 1 இது வந்து ஓம்னி ப்ளஸ் கொடுத்துட்டு சேவ் கொடுத்துருங்க. சேவ் கொடுத்துருங்கன்னா இது வந்து சேவ் ஆகிடும். சேவ் கொடுத்துருங்க. சேவ் கொடுத்துட்டு நம்ம வந்து ஃபஸ்ட்டு ப்ராம்ப்ட் வந்து கால் பண்ணி பேசுவோம். இது வந்து பார்ட் 2 பார்ட் 1 இதை வந்து காப்பி பண்ணிக்கலாம். இது வரைக்கும் காப்பி பண்ணிக்கலாம். இதே மாதிரி ஷார்ட் ஜிபிடியில் வந்து பார்ட் ஏ பார்ட் பி இதேமாதிரி ஷார்ட் ஜிபிடியில் இது வந்து பார்ட் பி பார்ட் ஏ இந்த பார்ட் ஏ பார்ட் ஏ வந்து இதே மாதிரி பார்ட் ஏலேருந்து காப்பி பண்ணிக்கோங்க. இதுலேருந்து காப்பி பண்ணிக்கிட்டு பார்ட் ஏ வந்து இது வரைக்கும் வந்துடும். இதில் உள்ளதை காப்பி பண்ணிவிட்டு ஆடியோ நெகட்டிவ் ப்ராமோட் இதெல்லாம் வந்து பார்ட் ஏ காப்பி பண்ணிவிட்டு பேஸ்ட் பண்ணிங்க. இதே மாதிரி உங்களுக்கு வந்துடும். இதே மாதிரி தான் இது வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணியிருக்கோம். இப்போ இதே மாதிரி வந்துடுச்சு. ஃபஸ்ட்டு பார்ட் வந்து பிக்சர். இப்போ வந்து கிளிக் பண்ணின்னு வச்சுங்க. இப்போ வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து இதே மாதிரி ஆர்ட் வரைகிறீங்க. வரைகிறதுல இதே மாதிரி வந்து இந்த அனிமல் வந்து இருக்கிற மாதிரி வந்துருச்சு. இதான் வந்து பார்ட் 1. இதே இதை வந்து பார்ட் 1 வந்து நீங்கள் சேவ் பண்ணிடுங்க. சேவ் பண்ணிவிட்டு அனிமேட் பண்ணிடுங்க. இந்த இதை நம்ம சேவ் பண்ணி வச்சுருக்கோம். பார்ட் 1 சேவ் பண்ணிவிட்டு இதில் போயிட்டு இந்த அனிமேட் கொடுத்தீங்கன்னா இது வந்து அனிமேட் ஆகும். அனிமேட் ஆன உடனே இதில் ஆட் பண்ணிடணும். அனிமேட் ஆகி இதில் ஆட் பண்ணிடணும். ஆட் பண்ணோன்னா இது வந்து பார்ட் 2ஓட அக்கௌண்ட்டாக பேஸ்ட் பண்ணுங்க. இதுதான் பார்ட் 2. பார்ட் 2 ப்ராம்ப்ட் வந்து இந்த இவங்களே கொடுத்துருக்காங்க. பார்ட் 2 நான் ரெஃபரன்ஸாக வச்சு பண்ணுவாங்க. பார்ட் 2 ப்ராம்ப்ட்டை அப்படியே பேஸ்ட் பண்ணுங்க. பார்ட் 2 ப்ராம்ப்ட்டை பேஸ்ட் பண்ணிவிட்டு என்ட்ரு கொடுத்தீங்கன்னா இப்போ இது வந்து அனிமேட்டை வந்து இது வந்து அனிமேட் இந்த அனிமேட் வந்து ஆர்ட்டாக வரையுது. அப்படியே ஆர்ட்டாக வரைஞ்சது வந்து அப்படியே வந்து ரியல் வேர்ல்டில் இருக்கிற மாதிரி கொஞ்சம் வந்துதான். இது வந்து அடுத்தது ரியல் வேர்ல்டில் வந்துருச்சா. இதான் வந்து செகண்ட் பார்ட். வந்துச்சா. இப்போ இதை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் சொன்னால் ரியல் வேர்ல்டில் எப்படி வருது அப்படிங்கிறத காட்டுறேன். வந்துச்சா. இதான் வந்து இப்போ ரெண்டையும் நம்ம வந்து CapCut இல்லை VLC எடிட்டர் அதில் ஆட் பண்ணிவிட்டு இப்போ இதிலே கூட ஆட் பண்ணலாம். ஆட் பண்ணிவிட்டு அப்படியே வந்து வீடியோ எடுத்து நம்ம போஸ்ட் பண்ணலாம். அவ்வளோதான். இப்போ அந்த வீடியோ ரெண்டு ஆட் பண்ண வீடியோ எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இதுதான் வந்து எனக்கு பார்த்த வீடியோ. இதுதான் இன்னைக்கு போட்டால் நம்ம இன்னைக்கு செஞ்சால் நம்ம ஆர்ட் டு ட்ரான்ஸ்ஃபார்ம் வீடியோ. ஃபஸ்ட்டு வந்து ஆர்ட் வரையும் ஃபஸ்ட்டு ப்ராம்ப்ட்டு. அடுத்து வந்து அதை ட்ரான்ஸ்ஃபார்ம் டு ரியல் லைஃப்.
இந்த வீடியோ பார்த்துருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணுங்க.